அனைவருக்கும் வணக்கம். இது 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 16. நம்ம எப்போவும் ஒரே இடத்துல ரன் பண்ணுவோம். இன்றைக்கி சண்டேங்கிறனால ஒரு 5 கிலோமீட்டர் லாங் ரன் தான் பிளான் பண்ணியிருந்தேன். அது எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா, கூடலூர் துர்க்கம்மன் கோயிலிருந்து கம்பம்பட்டு பைபாஸ் வரைக்கும் தான் பிளான் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் மழைங்கிறனால நான் அந்த கும்பகோணம் டிகிரி காஃபி அங்கே ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 கிலோமீட்டர் ரன் தான் என்னால் போக முடிஞ்சது. அது என்ன ஆயிடுச்சுன்னா, நான் இந்த தொடர்ந்து ஒரு 10 டேஸ் தான் போகிறதுனால என்னால் ஒரு 3 கிலோமீட்டர் 3.5 கிலோமீட்டர் இந்த அளவு தான் போக முடியுது. ஏன்னா கொஞ்சம் அந்த மூச்சு விடுறது, ஸ்டெமினா இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும் போல். அது கொஞ்சம் நான் ரெடி பண்ணாமே போயிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு 3 கிலோமீட்டர் போகும்போதே ரொம்ப மூச்சு வாங்கியிருந்துச்சு. அதில் என்ன பண்ணுறேன்னா, அந்த ரோடுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போதே ரைட் சைடு பார்க்கும்போது வேற இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல ரன் போயிட்டு எப்பவும் போல் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல அதாவது எப்போவும் நம்ம கூடலூரில் எக்ஸசைஸ் பண்ணுவோம். இது கம்பங்கிறனால கொஞ்சம் எனக்கு டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. பிளேஸும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, எப்பவும் கூட இந்த டைம் ஏன்னா இன்றைக்கி ரன் கொஞ்சம் கம்மியாக போனதுனால நான் இந்த வட்டம் எக்ஸசைஸ் என்ன பண்ணிட்டேன்னா, எல்லா எக்ஸசைஸுமே கொஞ்சம் சேர்த்து தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த பெல்லி ஃபேட்டை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தது. அதை நல்லாவே குறைக்கணும்னு சொல்லி கொஞ்சம் எல்லாத்துக்குமே இந்த வட்டம் என்னென்னா எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு பண்ணேன். எனக்கு சண்டே ரெஸ்ட்டு விட்டுறலாம் அந்த மாதிரி மைண்ட் செட்லாம் இல்லை. ஏன்னா அந்த தொடர்ந்து பண்ணாதானே 100 டேஸை என்னால் இது பண்ண முடியும். அப்படிங்கிறனால என்ன பண்ணிட்டேன்னா, இந்த விஷயத்தை எவ்வளோ தூரம் என்னால் வேகமாக பண்ணி முடிக்க முடியுன்றதை விட பொறுமையாக பண்ணாலும் பரவாயில்ல, ஃபேட் லாஸு கரெக்டான முறையில் பண்ணி நம்மளோட ஹெல்த்தை நல்லபடியாக வச்சுக்கணுன்ற எண்ணம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகி போயிடுச்சு. முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது ரொம்ப வாக்கிங் போல் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த கம்பம் அவுட்டர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் சம்திங் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது அந்தளவுக்கு என்னால் வாக் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா ஏரியாவும் புதுசு, அதனால் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு கையோட வீட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி வந்து சண்டேங்கிறனால 3 இட்லி ஒரு எக் எடுத்துக்கிட்டேன் ப்ரோட்டீனுக்கு. எக்கு எடுத்துக்கிறது ஒன்று தான் எடுக்கிறேன், இல்லை நிறையா வேணால் எடுத்துக்கிறேங்க. ஏன்னா ப்ரோட்டீன் ரொம்ப மஸ்ட்டு. மதியம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாதம், 2 அயில மீன் எடுத்துக்கிட்டேன். அயில மீன் வந்து பொரிச்சது இல்லை, குழம்பு தான். எப்போவுமே குழம்பு எடுத்துக்கிட்டால் நல்லது. ஏன்னா குழம்புல கொலஸ்ட்ரால் எதுவுமே இருக்காது, சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அதனால் குழம்பு எடுத்துக்கிட்டோம். நைட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்றைக்கி பிரச்சனை இல்லைன்னு சொல்லி 4 இட்லியும் மதியம் வச்சு 5 மீன் குழம்பு இருந்துச்சு. இதை வச்சு இன்றைக்கி டின்னரை முடிச்சிட்டோம். இன்றைக்கி இதுதான் என்னோடய ஃபுட்டு வித் ஒர்க் அவுட்டு. வீடியோ பிடிச்சிக்கு நம்புகிறேன். தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.